வணக்கம். வீட்ல இருந்து நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது முக்கியமான 3 திங்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். நல்லா கவனமா கேளுங்க. ஓகே, முதல் திங், நம்மளோட வீட்ல இருந்து நம்ம இமீடியட்டா வெளியாகும் போது ஒரு நல்ல காரியத்துக்கு, இப்போ நல்ல காரியம்னு சொல்லும் போது ஒரு ஃபேமிலி ஈவெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலியோட கேதரிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு கல்யாணமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு நல்ல காரியங்கள், ஒரு வீடு பர்ச்சேஸ் பண்ண போகலாம், ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண போகலாம், ஒரு காரி பர்ச்சேஸ் பண்ண போகலாம். அதே மாதிரி ஒரு புது வேலை இன்டர்வியூக்கு போகலாம், இப்போ ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசலுக்கு போகலாம், ஒரு பெரிய தொகை போய் பணம் வாங்க போகலாம், இல்லை இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகலாம். இது எல்லாம் நல்ல காரியங்கள் சம்மந்தப்பட்டது. ஓகே, ஸோ இப்போ இந்த நல்ல காரியங்கள் சம்மந்தப்பட்ட 3 முக்கியமான திங்ஸ் இருக்கு. நம்ம வீட்டிலேருந்து வெளியாகும் போது, முதலாவது வீட்டில இருந்து நம்ம வெளியாகும் போது, இது காலையோ ஈவினிங்கோ எனி டைம், ஓகே, வீட்டிலேருந்து வெளியாகும் போது மேக் ஷுவர் நம்ம இனிப்பு பலகாரத்தை நம்மளோட வாயில ஒரு சின்ன ஒரு குவான்டிட்டியாக சாப்பிட்டு வெளியாயிரும். ஓகே, எதுக்கு இனிப்பு பலகாரம் சொல்றீங்க கேட்பீங்க. இனிப்பு வந்து நம்மளா மகாலட்சுமிக்கு உகந்தது, அதாவது ஸ்வீட் திங்ஸ்னு சொல்லுவோம். ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது நம்மளா இனிப்பு பலகாரத்தை தான் சாப்பிட்டு போக சொல்லுவாங்க. லைக் பால்குவா, கேசரி, எனி திங் இனிப்பு பலகாரம், ஜஸ்ட் சின்ன குவான்டிட்டி. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு டயபிட்டிஸ் இருக்குது சார், அந்த சீக்கிரம் இருக்குது. நான் பொதுவாக எதுக்கு சொல்கிறேன்னா, நல்ல காரியத்துக்கு போகும்போது தான். ஓகே, நல்ல காரியத்துக்கு போகும்போது சின்ன குவான்டிட்டியில் கொஞ்சோண்டு சாப்பிட்டு போங்க. ஸோ இனிப்பு தண்ணிலாம் குடிக்க முடியாதா? இனிப்பு தண்ணிலாம் முடியாது, நான் பலகாரம் மட்டும் தான் சொன்னேன், சின்ன சின்ன ஸ்வீட்ஸு. ஸோ அப்போ வீட்டில் ஒரு சின்ன குவான்டிட்டியில் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வச்சுங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது காலையில் ஸ்வீட் எடுத்துருங்க. ஓகே, இரண்டாவது, வீட்டை விட்டு வெளியாகிற முன்னாடி மேக் ஷுவர் முக்கியமான திங்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. ஓகேயா, ஒன்ஸ் நீங்கள் வீட்டு வெளியே வாசப்படியில் காலை வச்சுட்டீங்கன்னா திரும்பி பார்க்கக்கூடாது. பட் மெஜாரிட்டி திங் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து காலை வெளியே வச்சிருவோம். அப்போ தான் நானே சம்டைம்ஸ் சாவி எடுக்க மறந்துடுவேன், கேட் சாவி எடுக்க மறந்துடுவேன், காடி சாவி எடுக்க மறந்துடுவேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சால் தவிர்த்துடணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருப்பேன். இந்த காடி சாவி, என்னோட வாலெட்ஸு, அந்த ஜவல்ஸ், அதை தவிர்த்து டாக்குமெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு வெளியே டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருப்போம். ஸோ டாக்குமெண்ட்ஸு, உங்கள் காடி திங்ஸ், ஜவல்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வைங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் எடுத்து உங்கள் பர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்களா, ஒன்ஸ் வெளியாயிட்டிங்களா, நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. அந்த பயணம் 100% சக்ஸஸ் ஆகும். நம்ம திரும்பி பார்த்தா தான் திருப்பி உள்ளுக்கு போய் எடுத்துக்கிட்டே இருந்த ஜாமான்களை இதை மறந்துட்டு அதை மறந்துட்டுன்னு ஒரு 100% நடக்க வேண்டிய ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கட்டும், ஒரு கான்ட்ராக்டாக இருக்கட்டும், ஒரு நல்ல காரியம் 50% நடக்காமல் போயிடும், தள்ளி போகும். ராகு காலம், யமகண்டம், அப்படியே பட்டு நல்லா வரும் ஒன்று. அதனால தான் நான் சொன்னேன், இனிப்பு பலகாரத்தை எடுத்துருங்க, ஸ்வீட்ஸ். அப்போ மகாலட்சுமி சுக்கிரனோட பிளெஸிங் எடுத்துருவீங்க. இரண்டாவது, வெளியே கால் எடுத்து வச்சுட்டிங்கனாலே வீட்டுக்குள்ளே திரும்பி போகக்கூடாது, நினப்பே வரக்கூடாது, நல்ல காரியத்துக்கு போகிற சக்ஸஸ் ஆகணும். ஓகே, மூணாவது, ஒன்ஸ் நீங்கள் காடி எடுக்கிற முன்னாடி இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர், உங்களில் எத்தனை பேர் பார்க்குறீங்க எனக்கு ஒன்றும் தெரியல, பட் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ப்ராடக்ட் பார்த்துருக்காங்க. HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் கடந்த 2.5 வருஷமா மலேசியா, சிங்கப்பூரில் கிடைக்கும். இப்போ 3.0 கூடிய சீக்கிரம் வெளியாக போகுது, February 2025. இப்போ 3.0 எதுக்கு வெளியாக்குறோன்னா, அதோட சக்தி 3 மடங்கு மேலே இருக்கும், அதான் 3.0. ஓகேயா, அது மட்டும் இல்லாமல் இந்த 3.0 இன்டர்நேஷனலுக்கு லெவலுக்கு நம்ம அனுப்ப போகிறோம், வெளியூருக்கு. ஸோ எல்லா கண்ட்ரிக்கும் 3.0 ஃப்ளை பண்ணுவார். இது 2.0 அந்த ப்ராசஸிங்கில் 3.0க்கு இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேபிள்லாம் மாறிடுச்சு. இது புது லேபிள் ஒன்றும் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. லேப் சர்டிஃபிகேட் எல்லாத்தோடையும் ப்ராசஸிங்கில் இருக்குது. படிப்படியாக 3.0க்கு இவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்போதைக்கு உங்கள் கையில் கிடைக்கிறதெல்லாம் 2.0 தான் கிடைக்கும். எப்போ 3.0 வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி கடைசி, February கிட்ட 3.0ல பவர்ஃபுல் 3.0ன்னு லேபிளே இருக்கும். ஸோ இப்போ நான் 3.0ன்னு சொன்னது பவர்ஃபுல் 3.0ன்னு லேபிளில் இருக்கும், அதான் 3.0. இப்போ உங்கள் கையில் நீங்கள் வாங்குறதெல்லாம் 2.0 தான் இந்த வருஷத்துல. ஓகேயா, கிறிஸ்டல் வாட்டர் எப்போதும் உங்கள் கையில் வீட்டில் தாராளமாக வச்சுருங்க. இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது, மக்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி என்ன 18 பெனிஃபிட்னு உங்களுக்கு தெரியலன்னா, என்னோட வீடியோவில் போயிட்டு அந்த பின் பண்ணி வச்சுருப்பேன் பாருங்கள், 3 பின் பண்ணி வச்சுருப்பேன். 25 வெண்டர்ஸோட கான்டாக்ட், கிறிஸ்டல் வாட்டர் என்ன பெனிஃபிட்டு, மொதல் வாட்டி கிறிஸ்டல் வாட்டர் பார்த்தீங்கன்னா எப்படி பாய்க்கணும். ஸோ மூணாவது நம்ம சொன்னது, கிறிஸ்டல் வாட்டர் இந்த மாதிரி குட்டி டாப்பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா, வீட்டு விட்டு வெளியானோடனே உங்களோட உடம்புல ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஓகேயா, உடம்புல ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கவசத்தை போட்டுருங்க. என்னோட காரியம் சக்ஸஸ் ஆகணும், இந்த பிளாக்கேஜ் இருக்கக்கூடாது. அடுத்தது, காடியை திறந்துட்டிங்களா, பெரிய காடியோ சின்ன காடியோ, காடிக்குள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ என்னோட அந்த பயணத்தில்
இந்த நெகட்டிவ் எனர்ஜியும் என்னை அட்டாக் பண்ணக்கூடாது. என் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். காடிக்குள்ளே குடும்பமே போனோம்னா அமைதியாக சந்தோஷமாக போகணும். அதுக்கு தான் நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் காடியில் அடிக்கிறீங்க. உங்கள் உடம்புல எதுக்கு அடிக்கிறீங்கன்னா, உங்களை சுற்றி கெட்ட எனர்ஜி எல்லாம் வெளியாகிட்டு நீங்கள் ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆராவாக இருக்கணும். நீங்கள் போய் சேர்ற அந்த நல்ல காரியம் 108% உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும். ஓகேயா? இதுதான் அந்த ரெமெடி. ஸோ மறக்காமல் எந்த நல்ல காரியம் நீங்கள் செய்யறதா இருந்தாலோ, நீங்கள் இன்னைக்கு போனாலும், நான் சொன்னதை இந்த 3 ரெமெடியை கரெக்டாக செய்யுங்க. உங்களுக்கு நினச்ச காரியம் 108% சத்தியமாக நடக்கும். யார் யார் இதில் நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு அந்த மேஜிக் தெரிஞ்சிருக்குன்னா தயவு செய்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேயா? இப்போ இந்த கிறிஸ்டல் வாட்டரில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டல் ஐஸ் வாட்டரில் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. என்னோட வெண்டர்ஸோட கான்டாக்ட் என்னோட டிக்டாக் பேஜில் இருக்குது. நீங்கள் அந்த நான் 3 பின் பண்ணி வச்சிருப்பேன். என்னோட மெயின் டிக்டாக் பேஜில் பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் பின் இருக்கும். மொதல் பின் 25 கான்டாக்ட் நம்பர்ஸ், 2வது பின் கிறிஸ்டல் வாட்டர் எப்படி பாய்க்கிறது, 3வது பின் கிறிஸ்டல் வாட்டர் நீங்கள் வாட்டி பாய்ச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேயா? வேறு ஏதாச்சும் உங்களுக்கு விவரங்கள் தெரியணும்னா என்னோட கன்சல்டேஷன், என்னோட சர்வீஸ், இந்த மண்டி பாங்ஸ் வே, இந்த லக்கி மொபைல் நம்பர், இந்த ஹீலிங் பண்ணுறது, வீட்டில் ரீடிங் பண்ணுறது, வாஸ்து பார்க்குறது, பேசிக் வாஸ்து, வீடு வாஸ்து, ஆஃபீஸ் வாஸ்து, ஜாதகம் பார்க்குறது, என்னோட மற்ற சர்வீஸ் பற்றி தெரியணுமா நீங்கள் இதெல்லாமே என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நமச்சிவாய், என்பமே சொல்லுங்க, எல்லோரும் வாழ்க. என்னோட தொலைபேசி நம்பர் 16 291 2273, 16 291 2273. நான் சத்தியசீலன். வீடியோவை மறக்காம எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. 2025 வருது. அடுத்த வருஷம் நம்மளுக்கு சூப்பராக போகும். நமச்சிவாய்.